ரக்ஷிதா அதோட பார்த்தோன்னா, அவருடைய கணவர் தினேஷ் அவர்கள இருவரையுமே பிரிக்கிறதுக்கு காரணம் பார்த்தோன்னா, இவங்க தான் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வெளியாகியிருக்குது. யாருன்னு நம்ம வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சின்னத்திரை சீரியல்களில் ரீல் ஜோடியாக இருந்து ரியல் ஜோடியாக மாறியவர்கள் தினேஷ், ரக்ஷிதா, மகாலட்சுமி. 2015 தினேஷை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரக்ஷிதா. கடந்த 3 ஆண்டுகளாக இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியாக வாழ்ந்து வந்தாங்க. பிக் பாஸ் 7 சீசனில் வைல்டு கார்டு போட்டியாளராக கலந்துக்கிட்டார் நடிகர் தினேஷ். சிறப்பாக விளையாட வரக்கூடிய தினேஷ் வாழ்க்கையில் பூகம்பத்தை ஏற்படுத்திய சம்பவத்தை பகிர்ந்தார். அதில் என் மனைவியோடு ஏற்பட்ட பிரச்சனை தான் என் வாழ்க்கையில் பெரிய இக்கட்டான சூழல் அப்படின்னும், நாங்கள் இருவரும் பிரபலங்கள் என்பதால் எங்களுக்கான அடையாளமும் அனைவருக்குமே தெரியும். கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனை தான் எங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார். இது பற்றி பலரும் தினேஷுக்கு ஆதரவாக பேசி ரக்ஷிதாவை சேர சொல்லி கருத்துக்களை தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் தினேஷ் ரக்ஷிதாவை பிரித்த நபர் யாருன்ற தகவல் ரொம்பவே சமூக வலைதளங்களில் கசிஞ்சிருக்கு. அது வேற யாரும் கிடையாது, தினேஷுடன் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருந்து வரக்கூடிய விஷ்ணு தானம். தினேஷ் மீது ரக்ஷிதா போலீசில் புகார் கொடுப்பது உள்ளிட்ட பல விஷயங்களில் ரக்ஷிதாவுக்கு துணையாக இருந்திருக்கிறார். விஷ்ணுவுக்கு ரக்ஷிதாவுக்கும் சொல்ல மறந்த கதை என்ற சீன் நடித்த போது இருவரும் நண்பர்களாக இருந்திருக்காங்க. தோழிக்கு உதவி செய்யும் வகையில் ரக்ஷிதா தரப்பில் மட்டும் விளக்கத்தை கேட்டு அவருக்கு ஆதரவாக இருக்கிறார் விஷ்ணு அவர்கள். தினேஷின் மீது பல புகார்களை அளித்த ரக்ஷிதாவின் பின்னணியில் விஷ்ணுவின் வேலை இருந்திருக்கலாம் அப்படின்னு, இதனால தான் தினேஷ் பிக்பாஸ் வீட்டில் விஷ்ணு மீது கடும் கோபத்தில் திட்டுவதை பார்க்க முடிந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. தற்போது ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் என்னவோ தினேஷ் சற்று அமைதியாக இருந்து வராரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னதான் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் அவங்க செய்கிறது தவறு அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை சொல்லி புரிய வைக்கணும், தட்டி வைக்கணும். இல்லை அப்படின்னா அது ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை எந்த விஷயத்துக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்களோ அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.